ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வேத வசனம் மத்தேயு புத்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள். ஆண்டவர் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கேட்க சொல்கிறார். ஆம், அது மத்தேயு புத்தகம் 20வது அதிகாரம் 31வது வசனத்தில் அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? ஆம், அன்புக்குரிய சகோதரிகளே, இதில் குருடர்கள் அநேகர் இயேசுவை கூப்பிடுகிறார்கள், சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். அப்படி சத்தமிட்டு கூப்பிடும் வேளையில் இயேசு அவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அவர் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த குருடர்கள் இயேசுவிடத்தில் நாங்கள் பார்வையடைய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல இயேசுவுக்கு தெரியாதா இவர்கள் குருடர்கள்? இருதயத்தை நினைவை அறிகிற தேவன் முடக்குவாதமுள்ள மனிதனை உன் பாவங்கள் என்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லும் பொழுது மற்ற பரிசேயர்களாம் அருகாமையில் இருந்து அவர்கள் கேட்கிறார்கள், பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்று தங்களுடைய இருதயத்தில் தான் சிந்தித்தார்கள். அப்படி இருதயத்தில் சிந்தித்ததை இவர் வெளியே எடுத்து சொன்னார். அப்படி வெளியே சொன்ன தேவன் இருதயத்தின் ஆழத்தை அறிந்தவர். இந்த இடத்தில் இவருடைய இருதயத்தின் காரியம் தெரியாதா? அப்படி இருக்கையில் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இவர் கேட்கிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். இருதயத்தின் நினைவு அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் ஆண்டவர் கேட்கும், வாயை திறந்து கேட்க சொல்கிறார். வாயை திறந்து கேட்கும் பொழுதுதான் தேவன் அங்கே 33வது வசனத்தில் அதற்கு அவர்கள், ஆண்டவரை, கண்களை திறக்க வேண்டும். இயேசு மனதுருகி கண்களை தொட்டார். ஆம், கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கேட்டார்கள். அங்கு அவர்களுடைய காரியங்கள் அற்புதமாக வெளிப்பட்டது. அவர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே,